அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனின் அருட்கொடைகள். அல்லாஹ்விடம் என்ன கேட்கலாம், எவ்வளவு கேட்கலாம்? என்ன வேண்டுமானாலும் கேட்கலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் கேட்கலாம். அகில உலகத்தையே பராமரிக்கும் அவனது ஹஜானா நம் கற்பனைக்கு எட்டாதது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியுள்ளார்கள், அடியான் இறைவனிடம் கையேந்தும் போது அவன் கேட்பதை கொடுக்காமல் அந்த கரங்களை காலியாக திருப்பி அனுப்புவது வெட்கப்படுகின்றான். இன்னும் உங்களில் ஒருவர் ஆசைப்படுவதாக இருந்தாலும் அதிகமாக ஆசைப்படட்டும். அல்லாஹ் கூறியுள்ளதாக நபிகள் நாயகம் அவர்கள் நவிட்டுள்ளார்கள், என் அடியார்களே, உங்களில் முற்காலத்தார், பிற்காலத்தார், மனிதர்கள், ஜின்கள் ஆகிய அனைத்தும் சேர்ந்து திறந்த வெளியில் நின்று கொண்டு என்னிடத்தில் தத்தம் தேவைகளை கோரினாலும் ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் கேட்பதை நான் கொடுப்பேன். அது என்னிடத்தில் இருப்பவற்றில் எதையும் குறைத்து விடுவதில்லை. கடலில் நுழைந்து எடுக்கப்பட்ட ஊசி தண்ணீரை குறைப்பதை போன்றே தவிர குறையாது. இறைவனின் அருள் வளங்களில் பொருட்செல்வமும் குழந்தை செல்வமும் மனிதர்களுக்கு மிகவும் விருப்பமானதாக இருக்கிறது. இன்னும் இவை இரண்டையும் பற்றி இறைவனிடம் கேள்வி கணக்கும் உண்டு. இறைவனுக்கு பிரியமான வழியில் இவற்றை பேணிக் கொள்வதால் அவனின் அன்பிற்கும் வெகுமதிப்பிற்கும் தகுதியானவர்களாக ஆகலாம். நபிகள் நாயகம் அவர்கள், மனிதன் இறந்துவிட்டால் 3 செயல்களை தவிர மற்ற அனைத்தும் நின்று விடுகின்றன. அவை நிலையான தர்மம், பலனளிக்கும் கல்வி மற்றும் அவனுக்காக பிரார்த்திக்கும் அவனுடைய நல்ல குழந்தைகள். எனவே நமக்கு அளிக்கப்பட்ட இவ்விரு அருட்கொடைகளையும் போற்றி பேணி ஈருலகிலும் வெற்றி பெறுவோமாக. ஆமீன். வாஹிதவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.